நம்முடைய செய்தியாளர் பொள்ளாச்சியிலிருந்து இணைந்திருக்காங்க. ஷெர்லி, பொள்ளாச்சி பகுதி வழியாக தொடர்ச்சியாக ரேஷன் பொருட்கள் கடத்தப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து அதிக அளவிலான ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவது, அது தொடர்பான போலீசாரினுடைய ஆய்வு, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதற்கான வழிகள் என்ன, அதை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதியானது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கும். குறிப்பாகவே கோவை மாவட்டமானது தமிழக கேரள அந்த எல்லை பகுதியில் தான் அமைந்திருக்கு. குறிப்பாக அதுவும் கோவையை காட்டிலும் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து கேரள மாநிலத்திற்கு அதிகப்படியான ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுகிறது. குறிப்பாக ஆண்டு முழுவதுமே பல்வேறு வழக்குகள் இது பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டில் மட்டும் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து சுமார் 30 டன் அரிசி கடத்தப்பட்டதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாகவும் அதுவும் முந்தைய காலங்களில் பேருந்துகளில், ஆட்டோக்களில் கடத்தப்பட்ட நிலை தாண்டி தற்போது ரயில்கள் மூலமாகவும் கடத்தப்படுகிறது. ஏனென்றால் இங்கிருந்து கோவை பொள்ளாச்சி பகுதியில் இருந்து பாலக்காடுகளுக்கு சிறப்பு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக ரயில் மூலமாகவும் இந்த கடத்தல் சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதிகாரிகள் தரப்பில் பல்வேறு அரிசிகள் இந்த கடத்தலுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்று தெரிவித்த பொழுதிலும் இந்த கடத்தல் சம்பவம் என்பது குறைந்தபாடில்லை, அதிகரித்துதான் இருக்கிறது. இது குறித்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்போம். வணக்கம் சார், இந்த ரேஷன் பொருள் கடத்தல் என்பது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது பொதுமக்கள் தான் இந்த கடத்தலுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க, மக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய அரிசிகளை அவங்க தான் வாங்கி விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முற்றிலும் பொய்யானது தகவல். எங்களுக்கு நகைச்சுவையாக தான் இருக்குது. ஏன்னா பொதுமக்களுக்கு யாரும் எங்களுக்கெல்லாம் டன் கணக்கிலலாம் கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு வர்றது கிலோ கணக்கில் தான் வருது. கிலோ கணக்கில் வர்றதை எந்த பொதுமக்கள் கொடுத்தாலுமே அது கரெக்டாக வியாபாரிகள்லாம் எடுத்து விற்க மாட்டாங்க. அதிகாரிகள் தான் இதுக்கு முழுவதும் துணை போகிறாங்க. ஏன்னா நாங்களே போய் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கிறதே இல்லை. ஒரு சில பொருட்கள் தான் கிடைக்குது. எங்களுக்கு தேவையான பொருளும் கூட ஒரு சில மாதங்கள் கிடைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் கூட பருப்புகள் எல்லாமே கிடைக்கல. ஆனால் எங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துருக்குது, நீங்கள் எல்லா பொருளும் வாங்கினதாக இருக்கும் அப்படின்னு. அதை போய் நாங்கள் கடையில் போய் கேட்டோம்னா அதிகாரிகள் முறையான பதில் சொல்கிறதில்ல. அது ஏதாவது கம்ப்யூட்டருக்கு மிஸ்டேக்காக இருக்குங்க, அதனால் அப்படி மெசேஜ் வந்துருக்கும், நாங்கள் பார்க்குறேங்கன்னு சொல்கிறாங்க. பின்னாடி போய் கேட்டோம்னா அதுக்கு உண்டான முறையான பதில் தரதில்லை. ஆனால் எங்களுக்கு எல்லா பொருளும் வாங்கினதாக தான் கணக்கு வருது. இது சில சமயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, இந்த ஃபோன் மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வரலினாலும் பரவாயில்ல, உங்கள் கார்டில் நாங்கள் என்ட்ரி போட்டுக்கிறோம், நீங்கள் எதுவுமே இது பண்ணாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேணா பருப்பு சர்க்கரை வேணா அப்படி தரேன்னு சொல்லி 2-3 பக்கம் சொல்லி நாங்கள்லாம் போய் 2வது போய் அந்த பிரச்சனையெல்லாம் கேட்டோம். ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த அதிகாரிகள்லாம் மாற்றினோம். அந்த மாதிரி பிரச்சனைகளும் நடந்திருக்கு. ஏன்னா இது முழுக்க பொதுமக்கள் துணை போகிறது கிடையாது, அதிகாரிகள் மட்டுமே துணை போயிட்டு இருக்காங்க. முழுக்க இந்த கடத்தல் சம்பவம் மட்டும் அதிகாரிகள் தான் காரணம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னு குறிப்பாக பார்த்தோன்னா இவங்க குறிப்பிட்டது போலவே அவங்க கார்டில் அவங்க வாங்காத பொருட்களுக்கு கூட விலையை நிர்ணயம் பண்ணிட்டு இவங்களுக்கு கூடுதலாக, அதாவது ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ பருப்பு தான் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்த பொழுதிலும் கூடுதலாக பருப்பு தரோம் அப்படிங்கிற ஆசை வார்த்தைகளை காட்டி இவங்க இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மோசடியில் ஈடுபடுறதா தெரிவிக்கிறாங்க பொதுமக்கள். இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கழகத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இப்ப தற்போது அதிகாரிகள் இந்த மாதிரி பல்வேறு ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை திருத்தத்தில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் எப்படி நடைபெறுது? இந்த பொள்ளாச்சியிலிருந்து என்னென்ன வழிகளில் கடத்தப்படுது? இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு? நீங்கள் நம்ம சமுதாயத்தில் இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஊழலோ இது போன்ற கடத்தல் சம்பவங்களோ இது ஒன்றும் ஒரு பெரிய அதிசயமானதோ அல்லது இன்றைக்கெல்லாம் பேசுகிற மாதிரி விஷயங்கள் இல்லை. பொதுவாக இங்கிருந்து இந்த அரிசி கடத்தலுங்கிறது அடிக்கடி தொடர்ந்து நடக்குது. அடிக்கடி சிக்கர் அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ சிக்கும், 100 கிலோ 150 கிலோ சிக்கும், டிவிஎஸ் 50 சிக்கும், பைக்கில் இப்போ கடத்துறவங்க சிக்குவாங்க, இல்லைன்னா இந்த ரயிலில் கடத்திட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பஞ்சத்துக்கு திருட்டில் 2 வகை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சத்துக்கு திருடுறது ஒன்று, ஆனால் கொள்ளையடிக்கிறதுக்கு திருடுறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த அதிகாரிகள் இங்கே பிடிக்கிற எல்லா கடத்தல்காரர்களும் பஞ்சத்துக்கு கடத்துகிறவர்கள். இதோ 10 கிலோ 5 கிலோ கொண்டு போய் கேரளாவில் விற்றா 10 ரூபா சேர்ந்து கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இதற்கு கூட காரணம் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சமூக சிக்கலாக தான் பார்க்குறோம். இந்த சமுதாயத்தில் குறைந்த உழைப்பில் அதிகப்படியான வருவாய் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசை மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கு. மாறாக உழைப்பை செலுத்தி உரிய வருவாயில் அதற்குரிய வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு திட்டமிடலான இங்கே கற்பிக்கப்படுறது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதற்கான சமூக மாற்றங்கள் முக்கியம். ஆனாலும் இது போன்ற கடத்தல்கள் அல்லது ஊழல்கள் தடுக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம என்ன கவலைப்படுறோம்னா இதை தடுப்பதற்கென்று அதிகாரிகள் இருக்கிறார்கள். புட்ஷல்னு சொல்கிறாங்க, உணவு கடத்தல் தடுப்பு அதிகாரிகள் இருக்காங்க, காவல்துறை இருக்கிறது, வருவாய்த்துறை இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் இந்த அதிகாரிகள் யாருமே தங்களுக்கான கடமையை செய்வதில்லை. ரொம்ப சங்கடப்படுறதே அவங்க என்னன்னா, இந்த பெரியார் சொல்லுவாருங்க, புலிக்கும் புலிவேஷம் போட்டவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா,
புலி வந்து தீயை காட்டினோன்னு ஓடிடும், புலி வேஷம் போட்டவன் தீயை எடுத்துக்கிட்டே ஆடுவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொதுமக்கள் சட்டத்தை கண்டு பயந்துக்குவாங்க. நீங்கள் 50 கிலோ கடத்துறவன் 100 கிலோ கடத்துறவங்களாம் பயந்துட்டு தான் கடத்துவான். ஆனால் டன் கணக்கில் கடத்துகிறவர்கள் இந்த அதிகாரிகளுடைய துணையோடு தான் போகுது, லாரிகளில் போகுது, பெரிய அளவில் போகுது. இப்போ டன் கடத்துல பொருட்கள்லாம் கடத்தப்படதா சொல்லியிருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு முழுவதும் பிடிச்ச எண்ணிக்கை பார்த்தோன்னா பொள்ளாச்சியில் 30 டன்னு காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து சுமார் 100 கிலோ 500 கிலோ வரைக்கும் சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகளாக இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த டன் கடத்துல கடத்துபவர்களை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டால் இது தடுக்கப்படும்? சட்டங்கள் போதிய அளவில் இருக்குங்க. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டமாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவர்களுடைய யோகிதையை பொறுத்து தான் சட்டத்திற்கு மதிப்புன்னு சொல்லி பெரியார் சொல்வார். அது மாதிரி தான் இங்கே சட்டங்களை நியாயமாக இவர்கள் கடைபிடிப்பதில்லை. நீங்கள் ரொம்ப சாதாரணங்க, எல்லா சோதனை சாவடிகளும் எல்லையில் இருக்குது. இந்த சோதனை சாவடிகள் முறையாக அந்த அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்தாலே போதும், எல்லா கடத்திலையும் நிறுத்திடலாம். 30 டன் பிடிச்சதா சொல்கிறீங்க, 30 டன்னுமே 500 கிலோ வரைக்கும் தான் பிடிச்சிருக்கிறாங்க. எங்காவது 10 டன் 15 டன் லாரி பிடிச்சதா நீங்கள் பார்த்தீங்களா? அந்த 30 டன் பிடிச்சதுனால 50 வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன 100 கிலோ 200 கிலோ கடத்தையவர்களை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த 100-200 கிலோ மட்டுமே கேரளாவுக்கு போகிறதில்ல, பல்லாயிரக்கணக்கான டன் போயிட்டுருக்கு. ஒரு மாதத்திற்கு 50,000 ரேஷன் அட்டை ஒரு வேளை பொள்ளாச்சி பகுதியில் இருக்கலாம். 10 கிலோன்னு போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா 5 லட்சம் கிலோ ஆச்சு. 5 லட்சம் கிலோ அரிசியில் குறைந்தது மக்கள் பயன்பாட்டுக்கு போக ஒரு 2 லட்சம் 3 லட்சமாவது கேரளாவுக்கு போகும். இதுதான் உண்மை. ஆக அதிகாரிகள் முறையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டாலே இந்த கடத்தலை தடுத்து நிறுத்திட முடியும்னு நம்ம நினைக்கிறோம். பொதுமக்கள் கடத்துறதுங்கிற அந்த 100 கிலோ 200 கிலோ என்பது அது ஒரு பெரிய அளவில் கடத்தலாம் நம்ம கருத வேண்டியதில்லைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். தற்போது பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் கார்டு திட்டமானது விரைவில் அறிமுகப்படுத்த இருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் இது போன்ற கடத்தல் சம்பவங்களை தடுக்க முடியுமா? ஏன்னா குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல பொதுமக்களை கட்டும் அதிகாரிகள் தான் அதிக அளவு இந்த முறைகளில் ஈடுபட்டு இந்த கடத்தலுக்கு துணை போறாங்கன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இதை தடுக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு திட்டங்கள்லாம் வந்தால் இதை தடுக்க முடியுமா? அதை பற்றி என்ன? இது மட்டும் இல்லாமல் ஏன்னா முன்னாடி பேசின பொதுமக்கள் குறிப்பிடுகையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வாங்காத பொருள்களுக்கெல்லாம் எங்களுக்கு வாங்கினதாகவும் மெசேஜ் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ படிக்க தெரியாத மக்கள் கிராமப்புறங்கள் அதிக அளவு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கும்போது அதிகாரிகள் மேலும் முறைகேட்டில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது என்ன பண்ணலாம்? நிச்சயமாக அதான் நடக்குங்க. நீங்கள் என்ன அதான் நான் மறுபடியும் சொல்கிறது தான், சட்டத்தை பற்றி பிரச்சனை இல்லை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்களுடைய தகுதிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஒரு அதிகாரிக்கு கூட நான் தமிழ்நாட்டு அதிகாரிகள் அத்தனை துறைகளையும் சொல்லுவேன், வருவாய்த்துறையும் சரி, இந்த காவல்துறையும் சரி, எல்லா துறைகளிலுமே இவர்களுக்கு சமூக அக்கறை என்பது ஒரு துளியும் கிடையாது. யாராவது 1-2 பேர் விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிகாரிகளுக்கு சமூக அக்கறை கிடையாது. இருந்திருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் மணல் தற்போது பார்த்துட்டோன்னா தேவேந்திரன் இவர்கள் இங்கே குறிப்பிடுகையில் அந்த ரேஷன் அரிசி கடத்தல் கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில் ஒரு 5 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க. 5 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த ரேஷன் அரிசி பயன் தரும் வகையில் இருந்தாலும் இதே கடத்தல் சம்பவம் என்பது ஈடுபடுபவர்கள் வெகு சொற்பமானவர்களே. அதிகாரிகள் தான் அதிக அளவு கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள், அதுக்கு துணை போகிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 30 டன்னே அரிசிகள் பிடிப்பட்டதாக தெரிவித்திருந்த பொழுதும் பல டன் கணக்கான அரிசிகள் இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது அதிகாரிகளின் துணையுடனே என்று இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பார்த்தோம்னா பல்வேறு என்ன நவீன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதிகாரிகளை முறைப்படுத்துவதற்கான ஒரு சட்டம் கொண்டு வந்து அல்லது இருக்கக்கூடிய சட்டத்தை முறைப்படி நாம் கண்காணிக்கும் பட்சத்திலே இது போன்ற கடத்தல் சம்பவங்களை தவிர்க்க முடியும் என்று இவர்கள் தெரிவித்திருக்காங்க. தேவேந்திரன்.